ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு சாதாரண உணவு தான் இந்த பச்சைப்பயிறு. ஆனால் ஒரு கேள்வி, தினைக்கும் பச்சைப்பயிறு சாப்பிட்டா உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? நிறைய பேர் பச்சைப்பயிரை டயட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், இல்லைன்னா சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உடல் எடையை இது குறைக்கும், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், உடலை சுத்தமாக வச்சுருக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவக்கூடிய பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஒரு சூப்பர் உணவுனே நம்ம சொல்லலாம். அதனால தான் பச்சைப்பயிறு சாப்பிட சொல்லி நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளை வற்புறுத்தியிருக்காங்க. இது ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. பச்சைப்பயிறு அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனையும் வரலாம். இதனால இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும், பச்சைப்பயிறு அதிகமாக சாப்பிட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும், யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு பச்சைப்பயிரில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஒரு நியூட்ரியன் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் பி மாதிரியான சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த எல்லா சத்துக்களும் சேர்ந்து உடம்புக்கு பலவிதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பாடி வெயிட்டை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பச்சைப்பயிறு சாப்பிடலாம். ஏன் தெரியுமா? இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது வயிறு ரொம்ப நேரம் நிறைஞ்ச உணர்வு தரும். அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. கம்மியான அளவு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் டயட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. பச்சைப்பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரத்த சர்க்கரை திடீர்னு உயராது. பச்சைப்பயிறு சாப்பிட்றப்ப இன்சுலின் லெவலும் பேலன்ஸாக இருக்கும். அதனால டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட சரியான அளவில் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவுகளில் ஒன்றுனா இந்த பச்சைப்பயிறு தான். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் இதெல்லாம் சேர்ந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, ஸ்ட்ரோக் வருவதுக்கான ரிஸ்கையும் குறைக்க உதவுது. பச்சைப்பயிறு இருக்குல்ல, இது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது மலச்சிக்கலை குறைக்கும், குடல் இயக்கத்தை சீராக்கும், நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க உதவும். அதனால டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு சாப்பிட்றப்ப உங்களோட உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் புரோட்டீனும் மெதுவாக உடலில் எனர்ஜியை ரிலீஸ் செய்ய ஆரம்பிக்கும். அதனால சோர்வு குறையுது, உடலோட சக்தி அதிகரிக்குது. பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தோலை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது, முடி உதிர்றதை குறைக்குது, ஸ்கின்னை க்ளோ அதிகரிக்குது. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்குல்ல, அது மசில்ஸை ரிப்பேர் பண்ணுது, மசில்ஸோட க்ரோத்துக்கு உதவுது. பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் டீடாக்ஸாக செயல்படுது, லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, பாடி டாக்ஸின்களை ரிமூவ் செய்கிறதுக்கு உதவுது. பச்சைப்பயிரை எப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு நீங்கள் பலவிதமாக சாப்பிட்லாங்க. பச்சைப்பயிறு சுண்டல், முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, பச்சைப்பயிரில் கஞ்சி, பச்சைப்பயிறு கூட்டு, பச்சைப்பயிறு அடைன்னு விதவிதமாக நீங்கள் சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடலாம். இதுலேயும் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சாப்பிட்டிங்கன்னா சத்துக்கள் இன்னுமே அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு அப்படிங்கிறது நல்ல உணவு தான். ஆனால் சிலர் கவனமாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம், ஃப்ளோட்டிங், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அளவாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். பச்சைப்பயிறு அப்படிங்கிறது சாதாரண உணவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது ஒரு சூப்பர் ஹெல்தி ஃபுட் தாங்க. இது உடல் எடையை குறைக்குது, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, சர்க்கரையை கட்டுப்படுத்துது, செரிமானத்தை மேம்படுத்துது. இது மாதிரியான பல நன்மைகளை நமக்கு தருது. ஆனால் உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது.
இந்த வீடியோல பச்சை பயிறு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். பச்சை பயிறு பிடிக்காதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா கட்டாயமா பச்சை பயிரை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னையிலிருந்து யார் பச்சை பயிரை சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.